ஹாய், நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அது உங்களோட பகிர்ந்து ஆசைப்பட்றேன். அதாவது ஒருத்தர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறாரு 2.5 கோடி ரூபா கொடுத்து. அந்த காரை வாங்கிட்டு அந்த காரில் ஒரு ஃப்ரெண்டோட ஏறும்போது அவருக்கு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன், ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்தோன்னே சோகமாயிறாரு. என்னென்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து ப்ரைவேட் ஜெட் வாங்கியிருக்காரு. அப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் 2.5 கோடி கொடுத்து வாங்கினவருக்கு அவரோட ஃப்ரெண்டு வந்து ப்ரைவேட் ஜெட் வாங்கின வருத்தப்படுறாரு. அப்படியே சோகமாக இருக்காரு. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கின சந்தோஷத்தை. ஒருத்தன் ஓடி வந்து அந்த கார் கிட்ட வரான். சார், நீங்கள் லக்கி சார், வேர்ல்டுலேயே 2.5 கோடி ரூபா கொடுத்து ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிருக்கீங்க, ஹாப்பி சார், யூஆர் பிளெஸ்ட் சார், கங்க்ராச்சுலேட் பண்ணுறான். அப்போ தான் அவர் தெரியுது, ஓகே நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு வருத்தப்படுறோம், ஒருத்தன் ஆர்டினரி கார் வச்சுருக்கான், அவனுக்கு நம்ம மேல் தானே நினச்சி அவர் கொஞ்சம் மனசு கண்ட்ரோல் ஆகிட்டு அவர் காரில் போயிடுறாரு. இந்த ஆர்டினரி கார் வச்சிருந்தால அவன் போய் அவன் காரை எட்டி ஒதுக்கிறான். அப்போ ஒருத்தர் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வர்றாரு. என்ன சார், காரில் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாரு. இல்லை கார் நல்லா தான் இருக்குன்றார். பரவாயில்ல சார், நீங்கள் காரில் அழகாக போயிடுவீங்க, நான் வந்து இந்த சைக்கிளில் தான் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்ஸ் மெரிச்சிட்டு போகணும் அப்படின்றார். அப்போ தான் அந்த கார் வச்சுட்டு நினைக்கிறார், பரவாயில்ல சைக்கிள் வச்சுருவங்க, நான் மேல் தானே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்புறம் அந்த சைக்கிள் ஓட்டுறாருல, அவர் வருத்தத்தோடு மெரிக்கிறார். ஐயோ, நம்ம திரும்பி இன்னும் 25 கிலோமீட்டர் மெரிச்சிட்டு போகணும் மெரிக்கிறாரு. அப்போ ஒரு லேடி ஓடி வராங்க, பஸ்ஸை பிடிக்குது. அந்த பஸ்ஸு போயிடுது. அந்த லேடி சொல்கிறாங்க, சார் நீங்கள் லக்கி சார், நீங்கள் அழகாக சைக்கிளில் உங்களோட வீட்டுக்கு போயிடுவீங்க, நான் இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணணும் அடுத்த பஸ்ஸுக்காகன்றாங்க. அப்போ தான் அந்த சைக்கிளில் வரவருக்கு தெரியுது நம்ம எவ்வளோ பிளெஸ்ட் அப்படின்றது. அப்புறம் உடனே அந்த ஓடி வந்தாங்களா பஸ் பிடிக்க லேடி, அவங்க அப்படியே வருத்தோடு நிற்கிறாங்க. என்னடா அது, நம்ம 1 hour வெயிட் பண்ணோம் பஸ்ஸுக்காகன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு வீல் சேரில் ஒரு லேடி வராங்க. அவங்க கேட்குறாங்க, என்ன நீங்கள் வருத்தப்பட்டீங்களா, நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னு? என்ன பாருங்கள், நான் வந்து இந்த வீல் சேரோடு தான் வாழணும், நீங்கள் நடந்து கூட போயிடலாம், நடந்து போய் பஸ் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க, சே எவ்வளோ ஒரு வருத்தமான நிலை, கடவுள் நமக்கு காலை கொடுத்துருக்கானேன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அந்த வீல் சேரில் வந்தாங்களா லேடியை கேட்குறாங்க, இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு அந்த வருத்தம் போயிருக்கோம் உங்ககிட்ட, ஏன்னா நம்ம கடவுள் கால் கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்க, இப்போ நான் யாரை பார்த்துங்க என்னோடய வருத்தத்தை போக்கி முடியும் நினைக்கிறீங்கன்னு அந்த லேடி கேட்குறாங்க. இந்த பஸ்ஸுக்காக நிற்கிறவங்க இன்னொரு லேடி. அவங்க ஒன்றும் புரியல, எப்படி சொல்கிறது, என்ன கால் இல்லாதவங்க போய் இவங்களாம் கன்சோல் பண்ண முடியும். அதுக்கு அந்த கால் இல்லாத லேடியாக சொல்கிறாங்க, அதாவது நான் யாராவது கையும் காலும் இல்லாத ஒருத்தரை பார்க்கும்போது நான் நினச்சிப்பேன், நான் பரவாயில்ல கடவுள் நமக்கு கையாவது கொடுத்துருக்காங்க இந்த வீல் சேரில் போகிறதுக்கு நினச்சிப்பேன், இதுதான் வாழ்க்கை, நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படணும், இல்லாத நினச்சி வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீடியோ முடியுது. ரொம்ப ஆழமாக இருந்ததுல்ல. அதாவது 1 ரூபா வச்சு சந்தோஷமாக இருக்கணும் இருக்கான், 1 கோடி ரூபா வச்சு வருத்தப்படணும்னு இருக்கான். சந்தோஷம் என்பது சைக்கிள்லையோ, பைக்லையோ, கார்லையோ, ரோல்ஸ் ராய்ஸ்லையோ, ஃப்ளைட்லையோ இல்லைங்க, உங்கள் மனசில் தான் இருக்குது. நீங்கள் மனசில் சந்தோஷம் நினச்சிங்கன்னா சந்தோஷம் வரும். எவ்வளோ இருந்தாலும் வருத்தப்பட்டு தான் தீர்வச்சா வருத்தப்பட்டு தான் அவனும் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடைக்காது. அதுதான் நம்ம முன்னோர் சொன்னாங்க, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம்ன்றாங்க. அதுக்குன்னு உடனே யாரும் வந்து எல்லாரும் பெருந்து நினச்சி சொல்ல, இது உண்மை. உணர்ந்தால் சந்தோஷம் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரைட்டுன்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.